வணக்கம். ரோட்டரி இன்டர்நேஷ்னல் என்பது உலகளாவிய தன்னார்வ அமைப்பு. 200 நாடுகளுக்கு மேலே 35,000 ரோட்டரி கிளப்ஸ் உலகம் முழுவதும் இயங்கி வருது. அதற்கு கீழே 14 வகையான ஆக்ஷன் குரூப்ஸ் இருக்குது. ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ ஸ்கூலில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்காக இன்ட்ராக்ட், கல்லூரி மாணவர்களுக்காக ரோட்ராக்ட், அந்த மாதிரி உருவாக்கப்பட்டது தான் ஆர்சிசி. ஆர்சிசின்றது பார்த்திங்கன்னா ரோட்டரி கம்யூனிட்டி கோர்ன்றது. இந்த அமைப்பினுடைய நோக்கம் என்னன்னு பார்த்திங்கன்னா ரொட்டேரியன்ஸும் நான் ரொட்டேரியன்ஸையும் இணைக்கக்கூடிய ஒரு பாலம். எதற்காகன்னு பார்த்திங்கன்னா ஒரு கம்யூனிட்டியில் இருக்கக்கூடிய தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக நேரடி தொடர்புள்ள வாலண்டியர்ஸை எங்கள் ரோட்டரி கிளப்போடு இணைத்து அவர்களுக்கு தேவையான சேவைகளை செய்வதற்காக உருவாக்கப்பட்ட அமைப்பு தான் ரோட்டரி கம்யூனிட்டி கோர்ன்றது. அதில் பார்த்திங்கன்னா என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நாங்கள் செய்கிறோம். கல்வி, சமுதாய மேம்பாடு, பொருளாதார வளர்ச்சி மற்றும் பல வகையான லிட்ரஸி, கல்வி மேம்பாடுகள் குறித்தும் ஹெல்த் ரிலேட்டட் ப்ராஜெக்ட்ஸ், இந்த மாதிரி எல்லா வகையான ப்ராஜெக்ட்ஸும் நாங்கள் இந்த ஆர்சிசி மூலமாக தன்னார்வலர்களாக இந்த ஆர்சிசி மெம்பர்ஸை உருவாக்கி இவர்களுக்கு சப்போர்ட் செய்வதற்காக ஒவ்வொரு ரோட்டரி கிளப்பும் இவங்களுக்கு ஸ்பான்சர் பண்ணி செஞ்சு கொடுத்துட்ருக்கோம். இப்போ சென்னையில் மட்டும் பார்த்திங்கன்னா ரோட்டரி டிஸ்ட்ரிக்ட் 3 to 3-4 கீழே மினிமம் ஒரு 10 to 15 ஆர்சிசிஸ் இயங்கிக்கிட்டு இருக்கு. அதில் ஒன் ஆஃப் த ஆர்சிசி தான் ப்ளூ வேவ்ஸ்ன்ற இந்த ஆர்சிசி. இதனுடைய தலைவர் கோபி. இந்த ஆர்சிசிக்கு ஸ்பான்சர் பண்ணி இருக்கக்கூடிய கிளப் கிரீன் சிட்டின்ற கிளப். ஸோ இதில் கோபி பல வகையான நலத்திட்டங்களை கிட்டத்தட்ட ஒரு 4-5 வருடமாக தொடர்ந்து செஞ்சிட்ருக்காரு. டியூரிங் கோவிட் பீரியடில் பலதரப்பட்ட மக்களுக்கு இந்த சமூகத்தில் இருக்கிற, அதாவது இந்த ஏரியாவில் ஸ்பெசிஃபிக்காக அவர் ஃபோக்கஸ் பண்ணி இந்த போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கக்கூடிய காவல்துறையினர் உதவியோடையும் மற்றும் கார்ப்பரேஷன் உதவியோடையும் இங்கே இருக்கிற சேவை மனப்பான்மை கொண்ட தன்னார்வலர்களை கொண்டு எந்த வகையான உதவிகள் செய்ய முடியுமோ அதையெல்லாம் பலதரப்பட்ட மக்களுக்கும் சென்று சேருமாறு நிறைய ப்ராஜெக்ட்ஸ் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 100 ப்ராஜெக்ட்ஸ் மேலே அவர் செஞ்சுருக்காரு. இன்றைக்கும் அந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்டுக்காக தான் நாங்கள் எல்லாரும் இங்கே இணைஞ்சி இருக்கோம். இந்த ப்ராஜெக்ட் பார்த்திங்கன்னா 10th மற்றும் +2 படித்து தேர்ச்சி பெற்ற மாணவர்கள். இந்த தேர்ச்சி பெற்ற மாணவர்கள் எல்லாரையும் பார்த்திங்கன்னா முதல் தலைமுறை கல்வி அடைந்த அதில் தேர்ச்சி பெற்ற மாணவர்கள். இது ஒரு மிகப்பெரிய சமுதாய முன்னேற்றத்திற்கான அடிக்கோலாகும். ஸோ இவர்களை ஊக்குவிப்பதற்காகவும் மேலும் இந்த குறிப்பிட்ட சமூகத்தினுடைய மேம்பாட்டிற்காகவும் தான் கிட்டத்தட்ட ஒரு 32 மாணவர்களுக்கான பதக்கங்களை கொடுத்து அவர்களை கௌரவிக்க போகிறோம். அதற்காக உருவாக்கப்பட்ட நிகழ்ச்சி தான் இது. இதில் எங்களோட பார்த்திங்கன்னா ரோட்டரி, நான் என்னுடைய பெயர் சாந்தி ராஜ்குமார். இந்த ஆர்சிசியினுடைய சேர்மன், மாவட்ட சேர்மனாக இருக்கேன். இவங்க அந்த கிரீன் சிட்டின்ற கிளப்பினுடைய தலைவர் லீலாவதி. எங்களுடைய ஆர்சிசியினுடைய மென்டர் திரு SNB அவர்கள் மற்றும் காவல்துறை நண்பர்கள் எல்லாரும் எங்களோட இணைஞ்சிருக்காங்க. நன்றி. இந்த பிள்ளைகளுக்கு, அதாவது மாணவர்களுக்கு நாங்கள் இதன் மூலம் சொல்லிக்கிறது என்னென்னா, மேலே மேலே அவங்க படித்து உருவாகி அவர்களையும் பாதுகாத்து அவர்களுடைய குடும்பத்தையும் முன்னேற்ற வேண்டும். அந்த ஒரு நல்ல விஷயத்தை அவங்க மனசில் உருவாக்குறதுக்காகவும் கல்வியினுடைய முக்கியத்துவத்தை அவங்க தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் செய்யப்பட்ட நிகழ்வு தான் இது. வணக்கம். மேடம் சொன்ன மாதிரி ஆர்சிசி ப்ளூ வேவ்ஸுங்கிறத பற்றி சொல்லிட்டாங்க. நாங்கள் பர்டிகுலராக சொல்ல வேண்டியது என்னென்னா, இந்த அமைப்பில் இருக்கிறவர் அதை தலைமை ஏற்று கோபியை பற்றி கொஞ்சம் சொல்ல விரும்புகிறேன் நான். பிகாஸ் அவர் சமுதாய பணினா இதுன்றது இல்லை. நீங்கள் என்ன உதவி, எந்த நேரத்தில் என்ன உதவி வேணாலும், டியூரிங் ஃப்ளட் பீரியட், ஃப்ளட்டில் அவ்வளோ ரீச்சபிள் இல்லாத இடத்துக்கெலாம் கூட இவர் போய் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க இவங்களோட டீமை. கோவிட் டைமில் முக்கியமாக சொல்லணும், கோவிட் டைமில் எல்லாருமே நம்ம பயந்து வீட்டுக்குள்ளார உட்காந்துட்டோம். அந்த நேரத்தில் ரோட்டில் இறங்கி காவல்துறையோட உதவியோட அவங்க காவல்துறைக்கும் இவங்க உதவி புரிஞ்சிருக்காங்கன்றது அதுக்கு ரொம்ப பெருமைப்படக்கூடிய விஷயம். மெயினாக அவருக்கு சப்போர்ட்டாக இருக்கிற காவல்துறைக்கும் இதுக்கு கார்ப்பரேஷனுக்கும் எங்களோட மிக்க நன்றி. அவங்க எங்கள் க்ரீன் சிட்டியோட ப்ளூ வேவ்ஸுங்கிறது எங்களுக்கும் பெருமையாக இருக்கிறது. எங்களோட ஒரு அங்கமாக இருந்து அதுக்கு ஒரு பெருமை சேர்க்கும் போது நிச்சயமாக ஒரு தாய் எப்படி குழந்தை மார்க் வாங்கும்போது பெருமைப்படுவாரோ அந்த மாதிரி எங்கள் கோபியை பற்றி நாங்கள் பெருமைப்பட்டுப்போம்.
இது எல்லாத்துக்கும் காரணகர்த்தா எங்களோட மென்டார் திரு எஸ்எம்பி அவரை கண்டிப்பாக, ஏன்னா எங்கள் சங்கத்தையும் சரி ஆர்சிசியும் சரி நல்ல வழியில் நடத்துறதுக்கு பெருந்துணையாக இருக்கார். மாணவர்கள்லாம் இந்த ஊக்குவிப்பை புரிஞ்சிட்டு அவங்களுக்கு அடுத்து படிப்பு என்ன, இப்போ எங்கள் மென்டார் எஸ்எம்பி சொன்ன மாதிரி அவங்கள கரியர் கைடன்ஸ் எல்லாமே அடுத்து நாங்கள் உதவி புரியறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். படிப்போட அருமை தெரியணுங்கிறதுக்கு இந்த விழாவை ஏற்பாடு பண்ண கோபிக்கு ரொம்ப நன்றி. வணக்கம். மாதிரி நீங்க படிப்பு தான் நம்மளுக்கு எல்லாத்துக்கும் முக்கியம். படிப்பு இருந்தா எங்கனாலும் முன்னேறலாம். நான் அப்ராட்ல ஒர்க் பண்றேன்னா கஷ்டப்பட்டு படிப்பு தான். படிப்பு ஒன்று தான் நம்மளுக்கு தன்னம்பிக்கை கொடுக்கும். நீங்க எல்லாம் தன்னம்பிக்கையோட படிச்சு முன்னேறி வரணும். கவர்மெண்ட் சார், இன்ஸ்பெக்டர் சார்லாம் இருக்கிற மாதிரி கவர்மெண்ட் ஜாப்ஸ் ட்ரை பண்ணுங்க. குரூப் 1, குரூப் 3, யூபிஎஸ் எல்லாம் இருக்கு. நிறைய கைட்லைன்ஸ் இருக்கு. இப்போ கூட குரூப் கைட்லைன்ஸ் தராங்க. அதெல்லாம் நீங்க யூட்டிலைஸ் பண்ணுங்க. மேடம் சொன்ன மாதிரி மொபைல் வந்து நல்ல விஷயத்துக்கு யூஸ் பண்ணுங்க. லைப்ரரிலாம் இருக்கு, போய் நீங்களாம் ஃபர்ஸ்ட் முதல் தலைமுறைகள். நீங்க உங்க குடும்பத்துக்கு நீங்க தான் வழிகாட்டியா இருக்கணும். நீங்க நல்லா இருந்தீங்கன்னா உங்க குடும்பமே நல்லா இருக்கும். அதை மட்டும் நல்லா பகிர்ந்துடுங்க. நீங்க நல்லா படிக்கணும், நல்லா முன்னேறி. படிப்பு ஒண்ணுதான் நம்மளுக்கு மெயின். படிப்பு இருந்தா நான் எங்கனாலும் போய் உலகத்துல எங்கனாலும் போய் நம்ம வேலை பார்க்கலாம். அது ஒண்ணுதான் நம்மளுக்கு கை கொடுக்கும். எல்லாம் நல்லா படித்து நல்லா பெரிய ஆட்களா வரணும்னு என்னோட வாழ்த்துக்கள். நன்றி.